தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருந்த மேல்முறையீட்டில் திருவாளர் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பு ஆணையம் 15/12/2012 ஸ்டெர்லைட் ஆலை திறக்காமலும் என்று அளித்திருந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த திருமதி பாத்திமா பாபு என்ற தனியாரின் மனுவினை மீது மாண்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று உத்தரவிற்கு மாண்பு உச்சநீதிமன்றம் தற்போது தடை வழங்கியுள்ளது. இதற்கு தான் தடை வழங்கியிருக்குது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீட்டின் மீது மாண்பு உச்சநீதிமன்றம் எதிர் மனுதான திருவாளர் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் மட்டுமே வழங்க உத்தரவிட்ட நிலையில் வழக்கின் இறுதி தீர்ப்பு வந்தால் மட்டுமே தமிழ்நாடு அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள எடுப்பது குறித்து பரிசீலிக்கும். விரிவான அறிக்கை நீதிமன்ற தீர்ப்பு வந்தபின் தெரிவிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். அவர் வெளியிடப்பு செய்துவிட்டார். அவர்கள் வருகின்ற பொழுதே ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி வெளியிடப்பு செய்யலாம் என்று வந்தார். இதை காரணம் காட்டி வெளியிலே சென்று விட்டார்கள். இன்றைக்கு தான் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு முழுவதும் வந்தால்தான் அரசு அது முழுமையாக தெரிவிக்க முடியும். ஏதோ ஊடகங்களிலும் செய்தியிலும் அந்த செய்தியை வைத்து அந்த ஆதாரங்களை வைத்து நாம் சொல்ல முடியாது. ஆகவேதான் ஏற்கனவே கேட்டார்கள், நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் கேட்டார்கள், எதிர்த்தலைவரும் கேட்டார்கள், மாண்பு மின்துறை அமைச்சர்கள் தெளிவாக சொன்னார்கள். அது முழுமையான விளக்கம் கிடைத்த பிறகு, தீர்ப்புடைய உண்மை தன்மை கிடைத்த பிறகு அது தெரிவிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.